நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் வந்து கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கான கட் ஆஃபு. ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்டோடைய மார்க் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து மேத்தமேட்டிக்ஸு. ஸோ இந்த 3 சப்ஜெக்டோடைய மார்க் தான் எடுத்துக்கிடுவாங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து டோட்டல் மார்க் வந்து 200. ஓகேவா? ஸோ 200க்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது தான். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இப்போ இன்ஜினியரிங் வந்து எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் மேத்தமேட்டிக்ஸு. ஓகேவா? ஒரு நிமிஷம். மேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே 100% வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிசிக்ஸில் வந்து 50%. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கெமிஸ்ட்ரி மார்க்கு. கெமிஸ்ட்ரிலையுமே வந்து 50% வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்ஸ் எடுத்துக்கிறேன். மேக்ஸில் வந்து இவங்க 100 மார்க்ஸு. ஸோ 100 அப்படியே போட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸில் இவங்க வந்து 100. ஸோ அப்போ 100 டிவைடட் பை 2 50. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 97. அப்போ 97 டிவைடட் பை 2 48.5. ஸோ இப்போ இது 3 ஆட் பண்ணால் இதான் உங்களுடைய கட் ஆஃபு. 100 + 50 + 48.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 200க்கு 150 198.5. ஸோ இதான் வந்து உங்களுடைய கட் ஆஃபு. ஸோ இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஓகேவா?